எதுக்காக டெல்லி போகணும் செல்வ பெருந்தகை? நாளைக்கு என்ன வேணுகோபால் அவர்கள் யாரிடம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதற்குண்டான இன்புட்ஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா அதாவது ஒரு பெரிய ஒரு தலைமையிலேருந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா, இன்னைக்கு நாளைக்கு அவர் வேணுகோபால் சார் வந்து ஃப்ளைட் அவுட் இறங்கின உடனே சுற்றி 4 பேர் வந்துடுவாங்க. கோபம் வந்து ரொம்ப வெளிப்படையாக களத்தில் தெரிகிறது. இன்னைக்கு வந்து அவர் போயிட்டு இங்கே கள நிலவரம் என்ன, நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இல்லை இவருக்கு எதிரான மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்கா, மக்கள்னா குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட. ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு எதிராக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த கருத்தை ஆமோதிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்காக முன்கூட்டியே போயிட்டு களம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு சென்றால் நமக்கு வந்து திமுக இந்திய கூட்டணிக்கு எப்படி இருக்கும். வர நேரத்தில் 17ஆம் தேதி வரப்போகிற சென்னைக்கு வந்து அவங்க கட்சி தலைவரோட பேச போகிறாரு. மேபி அவர் தாவேகா விஜய் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்அஃபிஷியலாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நீங்கள் வந்து ஒரு 6500 கோடி ரூபா 1.3 கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க, 3 லட்சம் கோடி மக்கள் கொடுத்துருக்கீங்க, 31 லட்சம் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ 6500 கோடி ரூபாயை கொடுத்து காங்கிரஸ் வாயை அடைத்து விட்டீர்கள். அதை வச்சு தான் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கடனை வாங்கி நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க. ஆனால் கொடுத்ததன் நோக்கம், மிக முக்கியமான நோக்கம்னா கூட்டணி கட்சிகளின் வாயை மூட வேண்டும். நீங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு அரசியலில் பங்குலாம் வராதிங்க, எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் கேட்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. ஸோ அதனால் இந்த கூட்டணி மேபி இன்னொரு ஒரு வாரத்தில் ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சுப்பிரமணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது காங்கிரஸினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இதையும் தாண்டி நாளைக்கு வந்து கேசி வேணுகோபால் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க 17ஆம் தேதி. இந்த சுச்சுவேஷனில் செல்வ பெருந்தகை டெல்லிக்கு பயணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த கோபத்தை? கோபம் வந்து ரொம்ப வெளிப்படையாக களத்தில் தெரிகிறது. ஏன்னா நேற்று வந்து மதுரை மாவட்டத்தில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவங்க ஃபங்க்ஷனரிஸ் மீட்டிங் போட்டிருக்காரு. அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, மதுரை வடக்கு சரி, அதாவது தொகுதி பங்கீடு ஆயிடுச்சான்னு தெரியல, எத்தனை தொகுதிகள் யாருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் விவரங்கள்லாம் வரலை. திமுக வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்களான்னு தெரியல. இப்போ ஏடிஎம்கே வர ஜெயலலிதா அம்மையாரோட பர்த்டே அன்னைக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதா ஒரு தகவல் இருக்கிறது. அதாவது என்ன சொல்ற, மதுரை வடக்குல நீங்க தான் நிக்கணும், காங்கிரஸ் தான் நிக்க போறது. அவர் குறிப்பிட்டு சொல்றாரு, ஒரு 2-3 தேர்தல்களாக ஒரு குறிப்பிட்ட நபரை காட்டி இவர் தான் வந்து களத்தில் நிறைய வேலை பண்ணியிருக்கிறாரு, இவருக்கு தான் வாய் தவறி சொல்லிட்டாரு, இவருக்கு தான் அடுத்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டார். இல்லை காங்கிரஸ் தலைமை அறிவிப்பாங்க. அப்போ என்னன்னா, இங்கே வந்து அனைவருக்கும் தெரியும், இங்கே வந்து புள்ளி வைத்த கூட்டணியோட தலைமை வந்து திமுக தான். இங்கே அதாவது சட்டசபை தேர்தலில் வந்து அவங்க தான் லீட் எடுக்கிறாங்க. அவங்க தான் வந்து தொகுதி பங்கீடு வந்து பண்ணணும். முதல்ல தொகுதிகளை வந்து யார் யாருக்கு எவ்வளோன்னு வந்து பிரித்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் எந்த தொகுதி யாருக்குன்றது அவங்களோட இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தான்னு தெரில. அந்த பேச்சுவார்த்தை நடக்காமையே என்ன சொல்கிறேன், மதுரை வடக்கில் நம்ம நின்னாகணும், நம்ம ஜெயிச்சாகணும். எனக்கு தெரியல மதுரை வடக்குக்கு ஏன் அவ்வளோ ஃபோக்கஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய கிரீஷ் தொடங்கரா இருக்கட்டும், இல்லாமல் வந்து ஜோதிமணி அம்மாவே வந்து அந்த கரூரில் வந்து எவ்வளோ இது பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க மாணிக்கம் தாகூருடைய வாய்ஸ் ரொம்ப அதிகமாக அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து அவரோட வலைதளத்திலாம் போனீங்கன்னா ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாரு. அதாவது ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களோட, அதாவது காங்கிரஸ் நிர்வாகிகளான ஒரு 2-3 பேர் செல்வ பெருந்தகையோடு இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். அதாவது திமுகவோட கரை வேட்டி கட்டாத ஒரு தலைவர்களாக அவங்க இருக்கிறாங்க. மற்றபடி காங்கிரஸில் வந்து 90% தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, நமக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி பிரியும் அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு உரிமையை கொடுங்க, நீங்கள் தானே சொல்கிறீங்க உரிமைகளை காக்க போராட வேண்டும், தமிழகத்தை மீட்போம் சொல்கிறீங்களே. அவங்க காங்கிரஸை மீட்போம் சொல்கிறதுல ஒன்று என்ன தவறு இருக்குது? அந்த கேள்வியை கேட்டால் அவங்களுக்கு ஏன் வந்து இதாகிறது, கோபம் அடைகிறீர்கள்? அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, தமிழகத்திற்கு வந்து கூட்டணி அரசாங்கம் ஒத்து வராது, அதாவது தீர்ப்பே வரலை, முதல்ல நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களானே தெரியாது, அதற்கு முன்னாடியே வந்து கூட்டணி ஆட்சி மக்களுக்கு ஒத்து வராதுன்னு இவர் முடிவு பண்ணதுக்கு மக்கள் வந்து வாக்களிக்க போகிறாங்க. அதில் வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்க போகிறதா இல்லை எவ்வளோ சீட்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல, அதுக்கப்புறம் தானே வரப்போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி தலைவர்களோட ஒரு இணக்கமாக இருந்தால்தான் நீங்கள் வந்து மக்களை போய் சென்றடைய முடியும். அதாவது இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது, உள்ளுக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ள குழப்பம் இருக்கிறது. இவ்வளோ வந்து பகிரங்கமாக
இப்போ ராகுல் காந்தியை வந்து இவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, கனிமொழி மேடம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. என்ன பேசினாங்க? ஏதாவது வலைதளத்தில் வந்துதான்? இங்கே என்டிஏ கூட்டணியில் வந்து யாராவது டெல்லிக்கு போயிட்டா இங்கேருந்து வந்து கேமராவை வந்து பின்னாடி தூக்கின்னு போயிட்டு அவர் வந்து இந்த கார்லேருந்து அந்த காருக்கு மாறினார், அந்த கார்லேருந்து இந்த காருக்கு மாறினார், இவரை பார்த்தா அவரை பார்த்தான்னு சொல்கிறோமே. ஏன் கனிமொழி வந்து அஃபிஷியலாக ராகுல் காந்தியை பார்த்துருக்குறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலைங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் யார்? ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே. ஓகே, அதாவது உங்கள் மனத்திலேயே வந்து ராகுல் காந்தின்னு மாற்றிட்டாங்க பாருங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. ரொம்ப சைலண்டா இருக்கிறதுனால யாரு என்னவோ அதுதானே கண்ணுக்கு தெரியும். அப்படி இல்லைங்க. அதாவது அப்புறம் ஜனநாயகம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் டைனாஸ்டின்னு சொல்கிறது அதான் உண்மையாயிட்டு இருக்குதுல்ல சார். ஜனநாயகம் என்பது என்ன? உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு ஜனநாயகம் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மக்களுக்கு எப்படி ஜனநாயகத்தை வந்து வழிநடத்த போகிறீங்க? மல்லிகார்ஜுன கார்கே, நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் ராகுல் காந்தியை பாருங்கள். அட்லீஸ்ட் வலைதளத்தில் வரும்போது மல்லிகார்ஜுன கார்கே பார்த்த மாதிரி அது ஒரு ஃபோட்டோவாவது வெளியில் விடலாம்ல, அது கூட இல்லை. ஸோ அதனால் இங்கே காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா அனைவரும் திருச்சி வேலுச்சாமி பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து காங்கிரஸ் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமாக பேசும்போது சரி டேட்டா இல்லாமல் பேச மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து சீசன்டு பாலிட்டிஷியன். அப்படி இருக்கும்போது வந்து களத்தில் என்ன நிலவரம் இருக்குது அதை வந்து வைத்து கொண்டு தான் பேச முடியும். நாளைக்கு வந்து இது அப்படியே எதிராக மாறித்துன்னா ஒரு அரசியல் எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாயிடும். சார், இப்போ செல்வ பெருந்தகையினுடைய டெல்லி பயணத்தை எப்படி பார்க்கறது? இப்போ கரண்டாக தான் நடந்திருக்கு. ஆமாம், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கேசி வேணுகோபால் வர நேரத்தில் 17ஆம் தேதி வரப்போகிறார். சென்னைக்கு வந்து அவங்க கட்சி தலைவர்களோட பேச போகிறாரு. ஒரு தகவல் மேபி அவர் தாவேகா விஜய் கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நமக்கு அஃபிஷியலாக வருமானலாம் தெரியாது, அன்அஃபிஷியலாக ஒரு இன்ட்ராக்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து அவர் போயிட்டு இங்கே கள நிலவரம் என்ன, ஸோ நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கணும், இல்லை இவருக்கு எதிரான மனப்பான்மை மக்கள்கிட்ட இருக்கா, மக்கள்னால் குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள்ட்ட. ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு எதிராக வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் வந்து அந்த கருத்தை ஆமோதிக்கவே மாட்டேங்கிறாரு இல்லைங்களா? அவங்க சொல்கிறது தவறு. நீங்கள் வந்து ஒரு தலைவராக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கட்சிக்கு எதிராக ஒரு கருத்து சொல்கிறாங்க, கட்சியோட சித்தாந்தத்துக்கு கூட்டணி சித்தாந்தத்துக்கு எதிராக ஒரு கருத்து சொல்கிறாங்க, நீங்கள் கண்டனம் பண்ணணும். ஏன்னா இதுக்கு நாளுக்கு நாள் வந்து இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோட அவரோட வலைதளத்தில் எக்ஸ் ட்விட்டர்லவே பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து கன்சிஸ்டண்டாக போட்டுருக்கிறார் அவர் வலைதளத்தில். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மறுப்பு தெரிவிக்கணும். மறுப்பு வந்து கட்சி தலைவராக, அதாவது மாநில கட்சி தலைவராக நீங்கள் ஒன்றும் சொல்லலை, மத்தியில் இருக்கிற கட்சி தலைவர்களும் ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் ஆமோதிக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து அவர்கள் வந்து விலகி போவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்ன ஒரே ஒரு நெருடல், 2029 என்ன ஆகும் அதுதான் வந்து சரி. ராகுல் காந்தி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை பற்றி கவலை கிடையாது அவருக்கு. அவருக்கு வந்து இங்கே லீடர் ஆஃப் ஆப்போசிஷனாக வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த பதவியை வந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே 40க்கு 40 அடிச்சாங்க, கரெக்டுங்களா? அதுதான் அவரோட குறிக்கோளாக இருக்குமே தவிர தமிழ்நாட்டில் வந்து காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்றது, காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வர்றது, கூட்டணி அரசாங்கம் அமைக்கிறது, எனக்கு தெரிஞ்சு அதிலெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஈடுபாடு இருக்கு. அதை பற்றி பேசணும் இல்லை இங்கே இருக்கிற தலைவர் சார், ரீஜனல் பார்ட்டி, ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்ல சார். அதாவது ராகுல் காந்தின்றவர் வந்து டெல்லியில் இருக்கிறார். பட் இங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சி தமிழக தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரீஜனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்ல. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து இங்கே ஆண்ட கட்சி இல்லைங்களா? 1970 முன்னாடி வரைக்கும் ஆண்டுன்னு இருக்காங்க அவங்க. அப்போ அந்த கட்சி தொண்டர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியலனா கூட ஒரு கூட்டணியிலேயாவது நம்ம வந்து இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக இல்லை அதிமுக 2 திராவிட கட்சிகளுக்கும் வின் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து அவங்க ஆட்சியில் பங்கு, அரசியலில் பங்குலாம் கேட்கவே இல்லை அவங்க. இன்றைக்கு அதற்குண்டான மனநிலை மாறி இருக்குது. இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஏன் வருது? இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ், ஒரு 3வதாக தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய் இருக்கிறார். ஸோ இவர்களுக்கு வாக்குகளை வந்து டென்ட் பண்ண முடியும். வாக்குகளை பிரித்து நம்ம ஒரு சக்தியாக இருக்கிறோன்னு காமிச்சா அடுத்து வரப்போகின்ற தேர்தல்களை வந்து இவங்க வந்து ஒரு நல்ல பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கும், ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கலாம், மக்களுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஏன்னா போன தேர்தலில் கிடைக்கலையே. போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணி, 2 கூட்டணி தவிர வேறு எதுவுமே கிடையாது இல்லையா அவங்களுக்கு. அதாவது ஓகே 2024 எடப்பாடி அவர்கள் பிரிஞ்சிருந்தார், அதுக்கு முன்னாடி பாருங்கள். ஸோ எப்போவுமே களம் வந்து ஒரு இருதுருவ அரசியலாக தான் இருந்தது. அதாவது சீமானை வந்து ஒரு 3வது அணின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தனியாக நிற்கிறாரு, 8% நின்றுட்டார் அவர். அதுக்கு மேலே வந்து கட்சியை வளர்க்குறதுக்கு ஒரு விரும்பலையா, இல்லைனா வந்து நாட்டு மக்கள்கிட்ட ஒரு கூட்டணியை அமைத்து தமிழ்நாடு அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி அரசாங்கம் தான். அமைச்சரவையில் அவங்களுக்கு வந்து இது கொடுக்க மாட்டாங்களே தவிர கூட்டணி அரசியல் தான் இங்கே வென்று இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சீமானை நம்ம பெருசாக பார்க்க முடியல. அதில் எதுக்காக டெல்லி போகணும் செல்வ பெருந்தகை? நாளைக்கு என்ன வேணுகோபால் அவர்கள் யாரிடம் பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், அதற்குண்டான இன்புட்ஸ் கொடுக்கணும்ல. ஏன்னா அதாவது ஒரு பெரிய ஒரு தலைமையிலேருந்து ஒருத்தர் வராங்க அப்படின்னா
இன்றைக்கி நாளைக்கு அவர் வேணுகோபால் சார் வந்து ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே சுற்றி 4 பேர் வந்துடுவாங்க. யார் அந்த 4 பேர் உங்களுக்கு தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தி வந்துடுவாங்க, கிரீஷ் ஓடங்கர் வந்துடுவாங்க, ஜோதிமணி மேடம் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, மாணிக்கம் தாக்கூர் இருப்பாங்க. அவங்கள வைத்துக்கொண்டு என்னந்தானே செல்வ பெருந்தகை வந்து இவர்களோட சீனியர் கிடையாது. பதவியில் வேணால் இன்றைக்கி வந்து அவர் தலைமையில் இருக்கலாமே தவிர இவங்கெல்லாம் வந்து காங்கிரஸ்லேயே இருந்தவர்கள். கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்காது இல்லையா? நம்ம இவரோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்காது. அதுக்காக முன்கூட்டியே போயிட்டு களம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி எடுத்துக்கொண்டு சென்றால் நமக்கு வந்து காங்கிரஸ் அவர் காங்கிரஸோட வளர்ச்சிக்கு பாடுபடுறாரான்னு தெரியல. திமுக இந்திய கூட்டணிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அவர் சொல்லுவார் 2029 நமக்கு வந்து கூட்டணி மத்தியில் வந்து கூட்டணி தேவை, அதற்கு திமுக வேண்டும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லலாம், நேரட்டிவ் அவர் சொல்லலாம். ஆனால் அதை வந்து காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொள்ள போகிறதா? ஏன்னா காங்கிரஸ் தலைமை வந்து அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார் இப்போது நான் வந்து அந்த ரொம்ப அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஆர்எஸ் பாரதி என்ன கமெண்ட் அடிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? 5000 ரூபாய் கொடுத்ததுக்கு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அதை வந்து அந்த அடுத்த வர தேர்தலை வந்து நமக்கு தான் வந்து வாக்களிக்க போகிறாங்கன்ற மனநிலை வந்து வந்துடுச்சு. ஸோ ஆட்சிக்கு எதிரான மனநிலை மாறிவிட்டது, இது ராகுல் காந்திக்கு தெரிந்து விட்டதுன்றார் அவர். அப்போ நீங்கள் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஸோ கூட்டணி பேசுகிறவர்கள் அப்போ வந்து மனநிலை வந்து மாறி இருக்கிறது. இப்போ அது ராகுல் காந்தி புரிந்து கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார் ஆர்எஸ் பாரதி பொதுவெளியில் சொல்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஒரு 6500 கோடி ரூபா 1.3 கோடி மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க, 3 லட்சம் கோடி மக்கள் கொடுத்துருக்கீங்க, 31 லட்சம் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 5000 ரூபாய்னா 6500 கோடி ரூபாய் வச்சுக்கோங்க. ஸோ 6500 கோடி ரூபாயை கொடுத்து காங்கிரஸ் வாயை அடைத்து விட்டீர்கள். அதில் கூட்டணி கட்சிகள் எல்லா வாயும் அடைச்சிட்டீங்க. எவ்வளோ? 6500 கோடி ரூபாய். 5000 ரூபாய் 1.31 லட்சம் குடும்பங்களுக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடனை வாங்கி அடுத்த நாளே கடனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. 4000 கோடி. நீங்கள் வலைதளத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐக்கு அந்த பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இப்போ 4000 கோடி ரூபாய் கடன் வாங்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ 3 மாதங்கள் கொடுத்தாங்களே, February, March, April. February, Marchக்கும் ஏற்கனவே பட்ஜெட்டில் போட்டாங்க, அதுக்கு உண்டான கடன் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏப்ரலுக்கு பணம் நம்மள்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் 2000 ரூபாய் கோடை விடுமுறை தொகையில் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பட்ஜெட்டில் கிடையாது. இந்த 3000 ரூபாய் இன்ட்டு 1.31 லட்சம் கோடி குடும்பங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா 3900 கோடி ரூபாய் வரும். 3900 கோடி ரூபாயை 4000 கோடி ரூபாயாக இந்த பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி அடுத்த நாளே, இன்றைக்கி தினமலர் பேப்பர்லாம் வந்திருக்குது, பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி பணத்தை வந்து திரட்டப் போகிறார்கள். சார் கடனை வாங்கி கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எதற்கு? ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, கடனை வாங்கி நீங்கள் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க, ஆனால் கொடுத்ததன் நோக்கம் மிக முக்கியமான நோக்கம்னா கூட்டணி கட்சிகளின் வாயை மூட வேண்டும். நீங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு அரசியலில் பங்குலாம் வராதிங்க, எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் கேட்காதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த கூட்டணி மேபி இன்னொரு ஒரு வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜெயலலிதா அம்மையார் பிறந்தநாள் வருகிறது, 17ஆம் தேதி இவர் வராரு. ஸோ 22ஆம் தேதி திமுக தலைவர் வந்து கூட்டணி பற்றி பேசுவோன்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். February 22. அதான் இந்த 17ஆம் தேதி வந்து பேசினதுக்கப்புறம் அதுலேருந்து இன்புட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் திமுக கூட்டணி 22ஆம் தேதி அஃபிஷியலாக வந்து ஐ திங்க் தேர் கொண்டு ஸ்டார்ட் த சீட் ஷேரிங் நெகோசியேஷன். அதுக்கப்புறம் 24ஆம் தேதி ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு வாரம் 10 நாள் வச்சுக்கோங்களேன், பரபரப்பாக இருக்க போகிற தமிழக அரசியல். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி.